ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பால், அது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர். நம்ம 2 கப் மைதா எடுக்க போகிறோம், அதனால் 1 கப் பால். இப்போ இதை நல்லா கலக்குன்னு கலக்கி நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இங்கே ரூம் டெம்பரேச்சர் இல்லாதனால நான் மைக்ரோவேவ் ஓவனில் லைட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஈஸ்ட் பொங்கி வந்துருச்சு. ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு நம்ம பொங்கி வந்த ஈஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டு பிசைங்க. ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு இழுத்து பிசைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது மேலே பட்டர் போட்டு இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் 1.5 மணி நேரம் விட போகிறோம். ப்ரூஃபிங் விட போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. உள்ள பூரணம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ், அப்புறம் 1 கப் தேங்காய், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதாவது மைதாவில் பாதி அளவுக்கு எடுக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு இப்போ பொங்கி வந்த மாவை 2 உருண்டையாக பிரித்து தேய்ச்சி நல்லா மெத்துன்னு தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நல்லா மூடி நல்லா சீல் பண்ணி வச்சுட்டு லைட்டாக பாலை தேய்ச்சிட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவனை 10 மினிட்ஸ் 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான தேங்காய் பன்.